குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 5/3/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 405க்கான கேரளா லாட்ரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். 4ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 506100 அப்படிங்கிறது ரிசல்ட்டு 100. இப்போ 4ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ 4ஆம் தேதிக்கான கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு கெஸிங் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர் அந்த பாக்ஸ் கொடுப்பேன். பாக்ஸில் இருந்து ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுப்பேன். இதுலேருந்து 1 or 2 நம்பர்ஸ் மேக்ஸிமம் 1 நம்பர் வரும், இல்லை அப்படின்னா 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 100 ரிசல்ட் வந்த நம்பர்லேருந்து 1 நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 வந்துருந்துச்சு. ரிசல்ட்டோட பேலன்ஸ் நம்பர் அந்த பாக்ஸோட பேலன்ஸ் நம்பர் 015, அதில் 0 வந்திருக்கு. 10 அது டபுள்ஸ் வந்ததுனால 100 அப்படிங்கிறது பாஸ். 10 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஆல்போர்ட் நம்பர்ஸில் 0, அதாவது டபுள் 1 வந்ததுனால கன்ஃபார்ம் 0 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சில ஆல்பம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ 04 அல்லது 40, 06 அல்லது 60 அப்படின்னு கொடுத்தேன். இப்போ 6ஓட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 240556 அப்படின்னு கொடுத்தேன். அதில் சீபோர்ட் 0 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 041 கொடுத்துருக்கேன். அதில் 10 பாஸ் ஆகிருக்கு. 650 வந்துச்சுன்னா அதோட 1 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால் 10 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ 60 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6ஐ பேஸ் பண்ணி 0 இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்துருந்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். 6ஐ பேஸ் பண்ணி 00 இருக்குது. 00 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்கு. அதனால தான் கொடுக்குற நம்பரை விட கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 600 அதனால் பார்த்தோம் அப்படின்னா 00 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 6ஓட பவர் நம்பர் 100 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு நமக்கு. அதனால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெகுலர் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். கொடுக்குற நம்பர்ஸை விட நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறத கேளுங்க. அப்போ தான் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா ஜாக்பாட் ரிசல்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த சார்ட்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாக்பாட் நம்பர்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 392 ரிசல்ட்டு. இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 39, அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 7ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 392 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 077 இருக்குது. 39க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 77 இருக்குது. இப்போ 1030க்கு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 39 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 77 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 226 அப்படின்னு ஒரு ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 22 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது 279 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 27 இருக்குது. இங்கே 29 இருக்குது. ஏதோ ஆல்போர்டில் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக 29 ஆர் 27 பாஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 946 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 46 அல்லது 64 இருக்குது. 946 அப்படிங்கிறது. அடுத்து 91 எதோட இருக்குது அப்படின்னா 6ஓட இருக்குது. 619 அதாவது 691 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா 052 ரிசல்ட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 057 அப்படின்னு எடுக்கலாம். 057 7ஓட பவர் நம்பர் 2, 052 ரிசல்ட்டு. அடுத்து 342 ரிசல்ட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 24 இருக்குது. 24 ஆர் 42. இப்போ 42 பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஜாக்பாட் நம்பர்ஸ்லையும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் பாஸ் ஆகும். கண்டிப்பாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். சொல்கிறத கேளுங்க. கொடுக்குற நம்பர்ஸை விட சார்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 048102 அப்படின்னு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 100 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 100 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 482 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். 482
இப்போ ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர். இப்போ ரிசல்ட் வந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் அடுத்த நாள் பாஸ் ஆகலாம். அதே மாதிரி பேலன்ஸ் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். 00 இருக்குது, எகைன் 0 வரும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 0வோட 4 அல்லது 2 அல்லது 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ரெகுலராக சொல்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். இதுலேருந்து ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஏபிசியில் 100 482. ஒரு சில நாள் மட்டும்தான் பாஸ் ஆகாது, கண்டிப்பாக ரெகுலராக பாஸ் ஆகும். அதனால் இதை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர். ஒரு சில நாள் பேலன்ஸ் நம்பர் அப்படியே வந்திருக்கு, கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ். ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 71 அல்லது 17, 74 அல்லது 47, 13, 31, 43, 34 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 71 வந்து 17 வரலாம், 74 47 வரலாம், 13 34 43 13 31. ஓகே, இதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். இந்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே பாக்ஸ் நம்பர்ஸ் தான், எல்லா நம்பர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கிறது இல்லை. ஆல்போர்ட் நம்பர்ஸில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள், அந்த நம்பரை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 71 கொடுத்துருக்கேன். 71 பேஸ் பண்ணி என்னென்ன நம்பர்ஸ் சார்ட்டில் இருக்குது அப்படின்னா 71 பேஸ் பண்ணி 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 8 இருக்குது. 71 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அப்படின்னா 3 4 5 8 சார்ட்டில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 74 இருக்குது. 74 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 748 இருக்குது, 741 இருக்குது, ஆல்ரெடி 714 இருக்குது, 741. அடுத்தது 13 இருக்குது. 13 பேஸ் பண்ணி 135, 137, 13 பேஸ் பண்ணி, அதாவது 31 பேஸ் பண்ணி 3 இருக்குது, 3 டபுள்ஸ் இருக்குது, 312. அடுத்து 43 பேஸ் பண்ணி 5 இருக்குது, இங்கே 439 இருக்குது, 435 இருக்குது, 430 இருக்குது. இது வந்து இங்கே நான் கொடுத்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுத்த நம்பர்ஸ் இந்த சார்ட்டில் இருந்து. ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அந்த ஆல்போர்ட் நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் வந்து இந்த நம்பர்ஸில் இருந்து எடுத்து அதில் ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள் பாக்ஸாக. இல்லை அப்படின்னா உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த பிளேஸ் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டில் 1 இருக்கனால நாளைக்கு ஏ போர்டில் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 0 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் 743 131. ஆப்போசிட் நம்பராக இருக்க நம்பர் டைரெக்டாக ஒரு சில நாள் பாஸ் ஆகிருக்கு, இல்லைனா மிக்சடு நம்பர்ஸாக பாஸ் ஆகிருக்கு. 743 734 அல்லது 347 பாக்ஸ். அதே மாதிரி 131 இப்போ தான் 171 பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 131 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாக்ஸில் இதை ட்ரை பண்ணலாம். இந்த இது பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் 743 131. பேலன்ஸ் நம்பர், ரிசல்ட் வந்த நம்பர் பாருங்கள் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஆல்போர்ட் நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் இருக்குது. ஆல்போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரும்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் எழுதியிருக்கிறது பாக்ஸாக தான் எழுதியிருக்கேன். ஏதாவது ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள், எல்லா நம்பரும் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ ரிசல்ட்டில் 100 இருக்குது, எகைன் 1 வரும்னு நினச்சிங்கன்னா 1 பேஸ் பண்ணி சார்ட்டில் நீங்கள் எடுங்க. இல்லை 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0 பேஸ் பண்ணி எடுங்க. 00 இருக்கிறதுனால ஒரு 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5 பேஸ் பண்ணி எடுங்க.
ஜீரோ இருக்கிறதுனால சிங்கிள் நம்பர் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எகைன் 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ட்ரா நம்பர் பாருங்கள். ட்ரா நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 0 இருக்குது, 405 ட்ரா நம்பர், 5 இருக்குது, 0 இருக்குது, 4 இருக்குது. இப்போ ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. சார்ட் நல்லா பாருங்கள். இந்த சார்ட்லேருந்து கண்டிப்பாக ஜாக்பாட் நம்பர்ஸும் இருக்குது, கேரளா லாட்ரிக்கான நம்பர்ஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் வின் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபுல் வின்னிங்காக இருந்தாலும் சரி, வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.